தமிழர் இன வரலாற்றின் முக்கியமான பதிவு. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த தேர்தலில் நான் வாக்களிக்கும் போது நான் தேர்ந்தெடுக்கும் தலைவன் என்னை அடகு வைக்க மாட்டான் என்று கர்வத்தோடு வாக்களிப்பேன். இந்த தேர்தலில் நான் வாக்களிக்கும் போது நான் தேர்ந்தெடுக்கும் தலைவன் என்னை கடன்காரனாக்க மாட்டான் என்று நம்பிக்கையோடு வாக்களிப்பேன். இந்த தேர்தலில் நான் வாக்களிக்கும் போது நான் தேர்ந்தெடுக்கும் தலைவன் என் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டான் என்பதால் நான் தன்மானத்தோடு வாக்களிப்பேன். இந்த தேர்தலில் நான் வாக்களிக்கும் போது நான் தேர்ந்தெடுக்கும் தலைவன் தற்சார்பு கொள்கை உள்ளவன் என்பதால் தன்னம்பிக்கையோடு வாக்களிப்பேன். இந்த தேர்தலில் நான் வாக்களிக்கும் போது நான் தேர்ந்தெடுக்கும் தலைவன் பேரன்பும் பெரும் கருணையும் கொண்டவன் என்பதால் அவன் காலத்தில் நான் வாழ்ந்து கரைந்து போகவே வாக்களிப்பேன். அவனை நாங்கள் அண்ணா என்று அழைப்போம். அவன் எங்களை பார்த்து ஆனந்தமாய் புன்னகை செய்வான். அவனை காணத்தான் நாங்கள் பிப்ரவரி 21 திருச்சியில் திரள்கிறோம். நீங்களும் வாருங்கள், ஆனந்தமாய் இருக்கும்.